நடைபெற இருக்கிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெற்றிருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு அமைக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக சார்பில் 6 பேர் கொண்ட குழு அருமை சகோதரர் பாலு அவர்கள் தலைமையில் உருவாக்கினாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் நாங்கள் என்னுடைய தலைமையில் மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர், சீனியர் வைஸ் பிரசிடெண்ட், எம்பி ஆக 5 பேர் உள்ள குழுவை நாங்கள் அமைச்சோம். அந்த 5 பேர் உள்ள குழுவில் 4 பேர் நவாஸ்கனி எம்பி அவர் மக்காவுக்கு சென்றிருக்கிறதுனால 4 பேர் நாங்கள் போனோம். இன்றைக்கி 4 பேர் போன நாங்கள் 3 செய்திகளை நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பில் நாங்கள் கமிட்டி போட்டது 5 பேர் கொண்ட குழு. ஏன் 5 பேர் குழுவை நாங்கள் போட்டோம்னு சொன்னால், தொடர்ந்து 6 மாத காலமாக தமிழ்நாட்டில் கலைஞர் காலத்தில் முஸ்லீம் சமுதாயத்துக்காக வேண்டி 16 தொகுதிகளை கொடுக்க வேண்டும்னு சொல்லிடுவோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற முஸ்லீம் அமைப்புகளுக்கு 16 தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் காலத்திலேருந்து சொன்னோம். கலைஞர் அதனை செய்தார். 1. அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு கலைஞர் காலத்தில் 5 தொகுதிகளை கொடுத்தார். அதே மாதிரி 5 தொகுதிகளை நீங்களும் தர வேண்டும் என்ற குறிப்பை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் 5 பேர் உள்ள குழுவை நாங்கள் அமைத்து போனோம். இப்போ நாங்கள் 4 பேர் தான் போயிருக்கிறோம். ஆக 5 தொகுதிகளை கேட்டு 5 பேர் தொகுதியை அமைத்து கொண்டு போன நாங்கள் 4 பேர் தான் போனதுனால ஒருவேளை இந்த 5ஐ 4 ஆக்கிறவாங்களோ என்ற சந்தேகம் கூட இருக்குது. காலங்களை மாறும். ஆனால் நாட்டு நடப்பு நடக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நல்ல ஆட்சி, எல்லோரும் சொல்லக்கூடிய நல்ல ஆட்சி. இந்த நல்லாட்சி மீண்டும் வர வேண்டும் என்ற உணர்வோடு தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஈடுபட்டிருக்கிற அனைத்து கட்சிகளும் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. நாடு முழுவதும் தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு வெறுமனே ஒரு அரசியல் கட்சியாக யாரும் கருதக்கூடாது. இது ஒரு சமுதாயம் சார்ந்த அரசியல் கட்சி. சமுதாயம் சார்ந்த அரசியல் கட்சின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் பள்ளிவாசலை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய 8000த்துக்கு மேற்பட்ட மஹல்லா ஜமாத்துக்கள் என்கிற அமைப்பு சமுதாயம். அந்த சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடியது, ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது அந்த கட்சி தான் இந்திய முஸ்லீம் லீக். இது வெறுமனே அரசியல் கட்சி. எல்லா கட்சியிலையும் போல் இது ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு நடக்கிற கட்சி இல்லை. இது திருக்குரானை ஒரு கையிலேயும், நபிகள் நாயகம் போதனை இன்னொரு கையிலேயும், அதே நேரத்தில் இந்திய முஸ்லீம்ங்கிற முறையில் இந்திய அரசியல் சாசனத்தை இன்னொரு கையிலும் ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் 60 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம் வாக்காளர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய முறையில் உள்ள ஒரு அமைப்பு தான் இந்திய முஸ்லீம் லீக். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோன்னா, 16 முஸ்லீம் எம்எல்ஏக்கள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதையும் அவர்கள் முன்னாடியே நாங்கள் தெளிவாக வைத்து, ஏன் 16 பேரை நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டபோது, கலைஞரிடத்தில் கலைஞர் கேட்டார். கலைஞர் கேட்கும்போது 234 தொகுதிகள்லேயும் நாங்கள் இல்லாத தொகுதிகளே கிடையாது. 2000 65,000 72,000 வாக்கு அளவுக்கு எங்கள் சமுதாய ஓட்டுகள் இருக்குது என்கிற அடிப்படையில் தான் இதை நான் கேட்குறோம் என்று சொன்னபோது கலைஞரை ஏற்றுக்கொண்டு அதனை அப்படியே செய்தார். அதே மாதிரி முஸ்லீம் லீக்கிற்கு கலைஞர் 5 தொகுதி எங்களை கொடுத்து பெருமைப்படுத்தினார். இப்போ உள்ள நாங்கள் 5 தொகுதிகளை குறித்து தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 5 கொடுக்க இல்லாவிட்டாலும் 4 தொகுதியாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்திருக்கிறோம்.